வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசி பயிறு தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம நைட்டே ஒரு உலக்கு பாசி பயிறு, அதுக்கு நான் இன்னைக்கு காவுலக்கு வரகு போட்டிருக்கேன். நீங்க பச்சரிசி வேணாலும் போட்டுக்கலாம். எது வேணுமோ அதை வச்சு ஊற வச்சிடணும். காலையில வரமிளகா, பெருங்காயம், சீரகம், சோம்பு, அதோட இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம அடையை விட கொஞ்சம் நல்லா நைஸா, தோசையை விட கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தோசை கல்ல காய வச்சு நம்ம ஊற்றணும்னா நல்ல தோசை ஊற்ற வரும். நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நம்ம ஆக்சுவலா இது ஆரோக்கியத்துக்காக நம்ம பண்றதுனால எண்ணெய் லேசா விட்டுருக்கேன் நான். நீங்க இன்னும் கொஞ்சம் ரோஸ்டா வேணாலும் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு திருப்பி போட்டோம்னா அருமையான பெசரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாசி பயிறு தோசை ரெடி ஆயிரும். நம்மளுடைய பாசி பயிறு தோசை ரெடி ஆயிருச்சு. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஆரோக்கியமானதும் கூட. பாசி பயிர்ல நிறைய சத்து இருக்கு. அதுவும் நமக்கு கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.